Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. எனக்கு வயசை குறைக்கணுங்கிறான் ஒரு ஆள். சார் எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு பண்ணி கொடுங்க, பணம் கொடுக்குறேங்கிறான். அது பண்ண முடியுமா? ஆன்டி ஏஜிங் டிபார்ட்மெண்ட்னு அமெரிக்காவில் வச்சிருக்காங்க. தங்க பஸ்பம் சாப்பிட்டு வயசை குறைச்சவங்க சொல்றாங்க. ஜப்பான்ல இகிகாயின்னு ஒன்று இருக்கு, 100 வயசு இருக்காங்க மினிமம். இக்கிகாய் என்பதே எண்ணம் சம்பந்தப்பட்டது. டி ஏஜிங் அப்படின்றது பாசிபிள். ஆன்டி ஏஜிங் இஸ் இட் பாசிபிள்? வினோதமா சில விஷயங்கள் கேள்விப்படுறது உண்டு. உடலை இறந்ததுக்கு அப்புறம் பதப்படுத்தி வச்சிருக்காங்க, மீண்டும் உயிர்த்தெழ முடியும். இறந்தவன் பிழைத்ததில்லை சார் இது வரைக்கும் யாருமே. ஆனா அந்த மாதிரி ரிசர்ச் போயிட்டு தானே சார். அது இஷ்டத்துக்கு சார் வயசே ஆகக்கூடாது, அப்போ ஆர்கனை அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? லைஃப் இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் சார். பிளட் சுகர் 100, பிளட் கொலஸ்ட்ரால் 100, பிளட் ப்ரெஷர் 100, 100 கிலோமீட்டர் ஓடணும், 100% சந்தோஷமா இருக்கணும், தண்ணி போடக்கூடாது, சிகரெட் பிடிக்கும். அப்படி இருந்து என்ன பண்ண போகிறோம்? உறுப்புகள் முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது சார் ஒவ்வொன்றுமே பார்த்துக்க 2 டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆஹா, நல்ல புத்தகங்களை படிச்சிங்கன்னா அல்சைமர் டிசீஸ் வராது. ரெண்டாவது லங்ஸுக்கு நல்ல மூச்சு பயிற்சி, கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ். ஹார்ட்டோடைய ரேட்டு 72, அது 150 கொண்டு வாங்க. அடுத்து கிட்னி, தினம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 லிட்டர் போகணும். ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அயர்ன் இருக்கிற ராகி சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். உடல் உறுப்புகள் எது ரொம்ப முக்கியம்? 176 ஆர்கன் இருக்கு உடம்புல. ரொம்பவும் அத்தியாவசியமான ஆர்கன் பேர் வைட்டல். இந்த ஆர்கன் ஒர்க் பண்ணலைன்னா ஆள் போயிடும்ங்கிறோம்ல. பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி. லிக்விட் ஆர்கன் உனக்கு பிளட், அது எல்லா ஆர்கனுக்கு சுற்றிட்டு வந்தால் தான் உயிர். பிளட் போயிடுச்சுன்னு ஆட்டம் க்ளோஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். உடல் உறுப்புகள் அப்படின்னு பேசும்போது ஒவ்வொரு உறுப்புமே முக்கியம் தான் பேசுகிறோம். ஆமாம். மூளை முக்கியம், இதயம் முக்கியம், சிறுநீரகம், வயிறு அப்படின்லாம் பேசிகிட்டே இருக்கோம். எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க சார்? உடம்புல எத்தனை ஆர்கன் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சது ஃபஸ்ட் இயர் MBBSல 1.5 வருஷம் படித்தேன். அனாட்டமின்னு சொல்லி உடலை பற்றியே படித்தேன். அப்புறமா அது 176 ஆர்கன் இருக்குது உடம்புல. 176 ஆர்கனில் வைட்டல் ஆர்கன்ஸ், உடம்புக்கு ரொம்பவும் அத்தியாவசியமான ஆர்கன் பேர் வைட்டல். இந்த ஆர்கன் ஒர்க் பண்ணலைன்னா ஆள் போயிடும்ங்கிறோம்ல. வைட்டல் ஆர்கன்ஸுங்க மூளை, பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி. இந்த 5 தான் சொல்கிறது யூஸ்வலாக. பிரெயின் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, ஹார்ட் ஓடலைன்னா ஆட்டம் க்ளோஸு, லிவர் இல்லைன்னா அது ரொம்ப நாளைக்கு தாங்காது, கிட்னி இல்லைன்னா யூரின் வராது. கிட்னி இஸ் இம்பார்ட்டன்ட், லிவர் இஸ் இம்பார்ட்டன்ட், லங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், பிரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தை விட முக்கியமான ஆர்கன். அதெல்லாம் சாலிட் ஆர்கன்ஸ். லிக்விட் ஆர்கன் உனக்கு பிளட்டுன்னு ஒன்று சிவப்பு கலரில் 5 லிட்டர் பிளட்டு, அது எல்லா ஆர்கனுக்கும் சுற்றிட்டு வந்தால் தான் உயிர். பிளட்டு போயிடுச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ். ஸோ 5 சாலிட் ஆர்கன்ஸ் இம்பார்ட்டன்ட். பிளட் இஸ் an important organ which connects all the organs. It carries oxygen from the lungs to brain, to the heart, to the kidney. Brain, கிட்னிக்கு பிளட்டு போனால் தான் யூரினை வெளியே வரும். இந்த முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கான வழிகள் சொல்லுங்கள் சார். நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா வயசே ஆகக்கூடாது, அப்போ ஆர்கனை அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் சார்? அந்த மாதிரி ஆசை இருக்கிறாள் 1-2 தான் இருப்பாங்க. சரி, என்ன ஆனாலும் ஆகிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம், ஸ்பீடாக வண்டி ஓட்டுவோம், தண்ணி போடுவோம், கஞ்சா போடுவோன்னு தான் இருக்கிறாங்க. லைஃப்பை இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் சார். 100 வயசு இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் பேர். 100 வயசு இருக்கோன்னா யூஸ்வலாக என்ற ஃபார்முலா தெரியும். பிளட் சுகர் 100, பிளட் கொலஸ்ட்ரால் 100, பிளட் ப்ரெஷர் 100, 100 கிலோமீட்டர் ஓடணும், 100% சந்தோஷமாக இருக்கணும், 100% ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும், தண்ணி போடக்கூடாது, சிகரெட் பிடிக்கும். இது நம்மளுடைய ஃபார்முலா. அப்படி இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான் ஒரு ஆள். நான் சொல்கிறேன், அப்படி நீ இருக்க வேண்டாம், மற்ற இருக்கிறவனுக்கு வழி சொல்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருக்க வேண்டியதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மூலமாக மற்ற சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும்னு. 88 வயசு வரைக்கும் இருந்தார் அப்துல் கலாம். 88வது வயசுலையும் நார்த் ஈஸ்டர்னில் போய் சொல்லி கொடுத்தார். கடவுள் எல்லாத்துக்கும் இந்த பக்குவத்தை கொடுக்கல. கடவுளுடைய படைப்பில் 1 லட்சம் பேர் 2 லட்சம் படைப்பு இருக்குது. காக்ரோச்சிலேருந்து, எறும்புலேருந்து, தேள்லேருந்து, பூனை, யானை, புலியிலேருந்து மனுஷனையும் படைச்சிருக்கார். மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது, ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடைசி வரைக்கும் பண்ணலாம்ல. இப்போ நீங்கள் இந்த உறுப்புகள் முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், மூளை, இதயம், சிறுநீரகம் இப்படின்னு ஒவ்வொன்றுமே பார்த்துக்க 2 டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆஹா,
மூளைக்கு முக்கியமாக தேவை படிப்பு. நல்ல புத்தகங்களை படிச்சிங்கன்னா அல்சைமர் டிசீஸ் வராது. ஞாபக சக்தி குறையிறது பேர் தான் அல்சைமர் டிசீஸ். அதனால் கண்ணும் தெரியும், நல்லா தெரியும். அதுக்காக வேண்டி 1 மணி நேரம் படித்தா போதும். ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை, நல்ல புத்தகத்தை, கதை புத்தகம் இல்லை, நல்ல புத்தகத்தை படிங்க. பகவத்கீதை படிங்க, குரானை படிங்க, பைபிளை படிங்க, திருக்குறளை படிங்க, திருவாசத்தை படிங்க. நல்ல நல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன சின்ன கதைகள் இருக்குது. மனசு உற்சாகம் வந்துடும். மனசு உற்சாகம் வந்து மூளைங்கிறது இங்கே இருக்கு, அதுக்குள்ளே மனசு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. மூளை எங்கே இருக்குது, ஹார்ட் எங்கே இருக்குது, லங்ஸ் இருக்குது, பட் மனசு எங்கே இருக்குது? உடம்பு பூரா மனசு இருக்குது. இந்த மனசு நல்லா இருந்தாவே அவன் நடக்கிறது பிடிக்கிறதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பை பார்த்தாவே கண்டுபிடிக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கான் ஐயா. இப்போ மூளையை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு படிக்கிறது ஒன்று. 2வது லங்ஸுக்கு நல்ல மூச்சு பயிற்சி. வாயை திறந்துட்டு மூச்சு விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு 30 தடவை மூச்சு விடுங்க. உள்ளே ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, ஆக்சிஜன் போகுது, பிராணவாயு உள்ளே போகுது, கரிய மேலே வாயு வெளியே வருது. இதுதான் பிராணயாமா. அப்புறம் என்ன பிராணயாமா? இப்படி மூச்சு விட்டு இப்படி மூச்சு விட்டு அப்படியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்ல வாயில் விடுங்க சார் மூச்சு. வாயை திறங்க, மூச்சு விடுங்க, நல்ல மூச்சு. உள்ளே கபமெல்லாம் வந்துடும். லங்ஸ் நல்லா க்ளீனாக இருக்கும். ஹார்ட்டு கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ். ஹார்ட்டோடைய ரேட்டு 72, அது 150 கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வர்றது? எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தண்டால் பிஸ்கி எடுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், ஓடுங்க, யோகாசனம் பண்ணுங்கள், நல்ல குழந்தைக்குள்ளே விளையாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. ஹார்ட்டு ஸ்பீடாக போகுது. ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின். அடுத்து லிவர். லிவருங்கிறது நமக்கு டீடாக்ஸிஃபைங் ஏஜென்ட். லிவருக்கு ஆகாரம் கிளைக்கோஜன், குளுக்கோஸ் கிளைக்கோஜன், நாட் நெய், எண்ணெய், சாராயம், பட்டை சாராயம், ஜின்னு, அது கிடையாது. அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நல்லா தண்ணி குடிங்க, ஃபேட் கம்மியாக இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க, நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நார்மல் காய்கறிகள் சாப்பிடுங்க. லிவர் கெடாது. கெட்டுப்போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ணுற வேலை. லிவருங்கிறது கெட்டுப்போன சப்ஸ்டன்ஸு டீடாக்ஸிஃபை பண்ணி வெளியே தள்ளுறது. ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்னால் வியாதி வருது, லிவரில் கேன்சர் வருது, லிவரில் பித்தப்பையில் கல் வருது, அது வேறு. லிவர் சிரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கடுத்து கிட்னி. 2 கிட்னி இருக்குது. ஏன்னா ஒரு கிட்னி கெட்டு போனால் இன்னொரு கிட்னி இருக்குது. அதுக்காக கடவுள் 2 கிட்னி கொடுத்துருக்காரு. தினம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 லிட்டர் போகணும். மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போகுது. ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிட்றோம். இப்படியெல்லாம் பண்ண முடியாது. டாக்டரை அணுகாமல் மாத்திரைகள் சாப்பிடாது. நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க். பார்லி வாட்டர் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பொமக்ரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, பொட்டாசியம் இருக்கிறதுல, வெள்ளரிப்பழம் சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, நல்லது, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது, லிவரும் கெடாது. ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும். அயன் இருக்கிற ராகி சாப்பிடணும். அயன் டேப்லெட் சாப்பிடணும். ராகி சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு 10 கிராம் குளுக்கோஸ், 10 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். 8 கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை. அப்போ டாக்டரை பார்க்கலாம், வேறு மாத்திரை கொடுப்பார். பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், இந்த ஆர்கன் எப்படி பார்க்கணுன்னு சொன்னீங்க. நிறைய தொடர்ச்சியாக வந்து இது குடிப்பழக்கம் வேண்டாம், மது பழக்கம் வேண்டாம், எதெல்லாம் ஒத்து வராதுன்றதை சொல்லிட்டீங்க. எதெல்லாம் கம்பல்சரி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? எந்தெந்த ஹேபிட்ஸ் கம்பல்சரி வேணும் உடற்பயிற்சியை தாண்டி? காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுங்கள், நல்ல புத்தகங்களை படிங்க, அரை மணி நேரம் நல்லா ஓடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது. ஒரு 7 மணிக்கு ஒரு 2 இட்லியோ 2 தோசையோ உப்புமாவோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் காலையில் சாப்பிடாதீங்க. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு பசிச்சு பின்னாலும் சாப்பிடுங்க. ஒரு ஃபுட்டில் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை. இன்னொரு வேளை சிறுதானியங்கள் இருக்குது, ராகி, கம்பு, சோளம், குதிரை மசாலா இதெல்லாம் சாப்பிடுங்க. மக்காச்சோளம் எல்லாம் சாப்பிடுங்க. கடையில் போய் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. சிப்ஸ் சாப்பிட்றோம், எண்ணெய் இருக்குது. பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றோம், எண்ணெய் நிறையா இருக்குது. மீன் குழம்பு, வறுத்த மீன், ஃப்ரைடு மீனுக்கு பதிலாக கொதிக்க வச்ச மீன் சாப்பிடுங்க. நல்ல நார்மல்
நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா வியாதி வராது. நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க, நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்கறது உண்டு. வித்தியாசமான கேள்விகள், விசித்திரமான கேள்விகளாக இதெல்லாம் இருந்தது. இவங்கெல்லாம் இதை கேட்டிருக்காங்கன்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? எனக்கு வயசை குறைக்கணுங்கிறான் ஒரு ஆள். சார் எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு பண்ணி கொடுங்க, பணம் கொடுக்குறேங்கிறான். அது பண்ண முடியுமா? ஆன்டி ஏஜிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. இன்னும் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிரமாதமான ஒரு சர்வ நோக நிவாரணி ஒன்றும் வரல. உடம்பை தங்க பஸ்பம் சாப்பிட்டு வயசை குறைச்சவங்க சொல்கிறாங்க. ஆனால் வயசை குறைக்கிறதுக்கு நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் ஜப்பானில் இகிகாயின்னு ஒன்று இருக்குது. அந்த 100 வயசு இருக்காங்க மினிமம். நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் முதுமையை எட்டாமல் பார்த்துக்கும். வயசை குறைக்க முடியாது. இக்கிகா என்பதே எண்ணம் சம்மந்தப்பட்டது. எண்ணம் சம்பந்தப்பட்டது. நான் நன்றாக இருப்பேன், சமுதாயத்தை நன்றாக வைத்திருப்பேன், கெட்ட பழக்கங்களை உண்டாக்க மாட்டேன், குழந்தைகளுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னாவே இகிகாய். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சார், டி-ஏஜிங் அப்படின்றது பாசிபிள்? ஆன்டி ஏஜிங் இஸ் இட் பாசிபிள்? தே ஆர் ட்ரைங் மெனி சிச்சுவேஷன்ஸ். ஐ திங்க் தே கேன் சக்சீட். பட் எனக்கு தெரியல, சயின்டிஃபிக்காக போயிட்டுருக்கு, எனக்கு தெரியாது. ஏன்னா இப்படி வினோதமாக சில விஷயங்கள் கேள்விப்படுறது உண்டு. உடலை வந்து இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பாதுகாப்பாக பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வரும், மீண்டும் உயிர்த்தெழ முடியும், இப்படியான பேச்சுக்கள் உண்டு. இது எப்படி? இறந்தவன் பிழைத்ததில்லை சார் இது வரைக்கும் யாருமே. ஆனால் அந்த மாதிரி ரிசர்ச் போயிட்டு தானே சார்? அது இஷ்டத்துக்கு சார். நோய் வராமல் தடுக்கிறது ரிசர்ச்சு, பசியை தணிக்கிறது ஒரு ரிசர்ச்சு, நல்ல விதமாக வீடுகள் கட்டி கொடுத்து ஸ்கூல் அது ரிசர்ச். அது போட்டு இது ஒரு வேண்டாத ஒரு ரிசர்ச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா வெளிநாட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. செல்ஃபோனு, வாட்ச்சு, ராக்கெட்டு, எலான் மஸ்க்கு. பட்டு ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி திருடனை கண்டுபிடிக்கிற மிஷின் கண்டுபிடிச்சாங்க. அது அரை மணி நேரத்தில் 100 திருடனை பிடிச்சது. ரஷ்யா கொண்டு போனால் அரை மணி நேரத்தில் 200 திருடனை பிடிச்சது. இந்தியாவில் அந்த மிஷின் கொண்டு வந்தாங்களா, 5 நிமிஷத்தை மிஷின் திருடு போயிடுச்சு. இதுதான் ஃபைனல். சந்தோஷமாக இருங்க, ஆள விடுங்க, தினம் சந்தோஷமாக இருங்க, நல்லா சந்தோஷமாக சிரிங்க. வாய் வெட்டி சிரித்தால் நோய் விட்டு போகும். நன்றி நன்றி. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.